ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 21 ஆகஸ்ட் 2026. பாப்தாதாவினுடைய அறிவுரைகள். पवित्रता ही महानता है, यही योगी जीवन का आधार है. தூய்மைதான் மகா நிலையாகும், இதுதான் யோகி வாழ்க்கைக்கான ஆதாரமாகும். जरा भी अंश मात्र संकल्प में भी किसी प्रकार की अपवित्रता है तो जहां अपवित्रता का अंश है वहां पवित्र बाप की याद जो है जैसा है वैसे नहीं आ सकती. நம்முடைய தூய்மைதான் மகா நிலை, அதுதான் யோகி வாழ்க்கைக்கான ஆதாரம். யோகி அப்படின்னா நினைவு வரணும், பாபாவோட நினைவு வரணும். தூய்மை இருந்ததுன்னா நினைவு வருது, தூய்மை இல்லை அப்படின்னா யோகா வர்றதில்லை, பாபாவை நினைக்க முடியலை. ஏன்னா பாபா என்ன சொல்ல, ஜஹாம் பாப்புக வஹாம் பாப் நைய, ஜஹாம் பாப்புக வஹாம் பாப் நைய. எங்கு பாபா இருக்கிறாரோ அங்கே பாவம் எனக்கூடிய அசுத்தம் இருக்காது, எங்கு பாவம் எனக்கூடிய அசுத்தம் இருக்கிறதோ அங்கே பாபா இருக்க முடியாது. எனவே என்ன அளவில் கூட எங்கேயாவது அசுத்தம் இருந்தது என்றால் அங்கு பாபாவின் நினைவு எந்த அளவுக்கு இருக்கணுமோ எப்படி இருக்கணுமோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியறதில்லை. इसलिए मनसा में भी अपवित्रता के अंश को समाप्त कर. எனவே மனதளவில் கூட அசுத்தத்தின் அம்சத்தை கூட, இது நமக்கு தெரியுதான், இது வேண்டாம், இது வீணானது, இது நல்லா இல்லை அப்படின்னு தெரியுதுன்னா அதை முடித்து விட்டு சம்பூர்ண ஸ்வச்ச பணும். பாபா சொல்றார், சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். सदा यही स्मृति रहे कि मैं पूज्य आत्मा इस शरीर रूपी मंदिर में विराजमान हूँ. எனவே இது உங்களுக்கு சதா நினைவு இருக்கட்டும், நான் பூஜைக்குரிய ஆத்மா, சரீரம் எனக்கூடிய கோவிலில் நான் வீற்றிருக்கின்றேன். அப்போ நான் ஆத்மா, நான் என்னுடைய கோவில் இது இந்த சரீரம், நான் ஆத்மா தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தி. அப்படின்னும் பொழுது இந்த மூர்த்தி எப்படி இருக்கணுமா, அழகாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். மூர்த்தி இருக்கக்கூடிய கோவிலும் அது போல் சுத்தமானதாக இருக்கணும். எனவே இந்த ஸ்வமானில் இருக்க சொல்கிறாரு, நான் ஒரு தேவாத்மா, நான் ஒரு மூர்த்தியாக சிலையாக என்னை உலகத்தில் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு பொழுது நான் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கணும், எப்படிப்பட்ட பேச்சு இருக்கணும், இதையெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணி சரி செய்துக்கோங்க. நல்லது. ஓம் சாந்தி.